ங்கிறது ஒட்ட வைக்கப்படுறது. எப்படி வாக்குறுதிகள்னாலே, திருமண நேரத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள்னாலே ஒட்ட வைக்கப்படுறோம். பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்ட வைக்கப்படுறோம். எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் க்ளோசர் தேன் த பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இரத்த உறவை காட்டிலும் உறுதியான உறவு இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னுவாங்க. இப்போ தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க அந்த உறவு தான் ரொம்ப உறுதியானதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, பைபிள் சொல்லுது அதை விட உறுதியான உறவு ஒன்று உருவாகிறது திருமணத்தில், கணவன் மனைவிக்கிடையே. அதை விட ஆழமான உறவு உருவாகிறது. இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்ன்ற விதத்தில் அதை விட ஆழமான உறவு உண்டாகிறது. சரி, இதனுடைய இம்பேக்ட் என்ன? ப்ராக்டிக்கலாக இது எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நண்பர், பிள்ளைகள், வேலை எல்லாம் பின்னடத்துக்கு போயிடுது. அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துடலாம். சில வேலையே கதின்னு கிடப்பான் இல்லையா. 24 மணி நேரம் வேலை தான் சிந்தனை. எதை விற்கலாம், எதை வாங்கலாம், என்ன பண்ணலாம், இதே தான். மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ யோசனை எதுவும் இருக்கா? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்திருப்பாங்க. சிலர் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன்னுருப்பாங்க. அதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. இப்படி பல காரியங்களை முதல்ல வச்சு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருது. எல்லா மனித உறவுகள்லேயும் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருக்கிற உறவுக்கு முக்கியத்துவம் உண்டாயிடுது. இது முதல்ல என்ன உண்டாகுதுன்னா, இந்திய திருமணத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தான் இது. ஆனால் இந்திய திருமணத்தில் ரொம்ப விசேஷமாக இந்த மதர்-இன்-லா டாட்டர்-இன்-லா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. எல்லாம் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே நேராக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ, இந்த சப்ஜெக்ட் வந்துட்டாரு அப்படின்னு. நல்லா தெரியும் உங்களுக்கு. மருமக மாமியார் தகராறு, அதை உண்டாக்குறது இதுதான். பைபிள் சொல்கிறது நீங்கள் செய்ய போனால் அது எதுக்கு வழிவகுக்குது? மருமக மாமியாருடைய தகராறுக்கு வழிவகுக்குது. ஏன்னா மாமியாருக்கு இது புரியல. எது? மாமியார் ஏஎஃப்டிக்கு வந்ததில்லை, அது புரியல. மருமகளுக்கும் அது புரியல. தாப்பனையும் தாயும் விட்டுனா என்னன்னு புரியல. ஏன்னா மனைவி என்ன சொல்கிறா? தாப்பனையும் தாய் விட்டுன்னு சொல்லியிருக்கு, நீ விட்டியா, முதல்ல கிளம்பு, பொட்டி தூக்கிட்டு வெளியே போகலாம் வா அப்படின்றா. இல்லைன்னா என்ன சொல்கிறது? விட்டாச்சு, இருந்தாலும் நீ விடல, அவங்க வரக்கூடாதீங்க வீட்டுக்கு. ஏன்னா பைபிளில் அப்படி சொல்லியிருக்குது. தாப்பனையும் தாயும் விட்டு என்னென்னப்பா எங்கே போச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை வேத வசனம். தாப்பனும் தான் இங்கே வரக்கூடாது, அவங்களுக்கு நான் ஆக்கி போட மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் நீ என்ன கேட்கக்கூடாது.